8 வருடமாய் வியாதியாக இருந்த அந்த மனுஷனை பார்த்து நிறைய பேருடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்னா, ஏன்னா ரொம்ப நாளாக அவனை வியாதிஸ்தனா அவங்க பார்த்துட்டாங்க. ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 38 வருஷம் 40 வருஷம் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு 50-60% வாழ்க்கையை அவன் முடிச்சிட்டான் அந்த மனுஷன். அப்போ அவனை ஒரு 15-20 வருஷமாக வியாதிக்காரனாகவே பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இது இனி எங்கே நமக்கு சரியாக போகுது, இது எங்கே இனி மாறப்போகுது, இது இனி அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும், இது பிறவிலே இவனுக்கு வந்த விஷயம். அவனை அந்த மாதிரி 38 வருஷமாக அந்த மாதிரி வியாதிக்காரனாக பார்த்தே பழகியாச்சு. இனி இவன்கிட்ட மாற்றம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாலும் வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் ஒருவேளை இப்படித்தான் அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமையில கூட நீங்க வந்திருக்கலாம், நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அதை விரும்பிட்டேன். ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் மனசுல கற்பனையோட இருந்தேன். ஆனா இப்போ இவ்வளோ காலதாமதம் ஆனதுனால நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரி ஓகே, இனி இது நடக்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் இல்லை, சரி கர்த்தர் என்னமோ எனக்கு தராம விட்டுட்டாரு, ஏதோ எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க நிறைய காரியங்களை ஒருவேளை அப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். சகரியாவும் எலிசபெத் அம்மா அவங்க 2 பேரும் கூட அப்படிதான், ஓரளவுக்கு அப்படிதான் வந்துட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சரி நம்ம இளம் வயசா இருக்கும்போது குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம், ஒரு 40 வயசு வரைக்கும் ஜெபம் பண்ணோம், ஒரு 45-50 வரைக்கும் ஜெபம் பண்ணோம், இப்போ 2 பேருக்கும் வயசாயிட்டோம், இனி போய் நம்ம அந்த மாதிரி குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம், என்ன நினைப்பாங்க மற்றவங்க? வித்தியாசமா நினைக்க மாட்டாங்க. அதனால நமக்கு கர்த்தர் கொடுத்தது இவ்வளவுதான், நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான், நமக்கு ஆண்டவர் விதிச்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டப்பட்ட, அப்படின்னா மற்ற மனிதர்கள் ஏற்றுக்கொண்ட, அதை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொண்ட காரியத்தை கூட கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் கர்த்தர் அவர்களை நினைத்து, இல்லை 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 நீங்களே இது நடக்காது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தா கூட நான் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். நீங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மனசுக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வரலாம். இனி இந்த மனுஷன் மாறவா போறான், இனி இந்த மனுஷன் மாறவா முடியும், இந்த மனுஷி மாறவா, இந்த பிள்ளை இனி மாறவா போகுது அப்படின்னு சில காரியத்தை ஒருவேளை நீங்க ரொம்ப நாள் அதை பார்க்கறதுனால இனி அற்புதமே நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வந்துடலாம். அதை மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏத்துக்கிட்டேன் பாஸ்டர், நான் அதை ஏத்துக்கிட்டேன், நான் ஒன்றும் ஆண்டவரை அதுக்காக நான் விட்டு தூரம் எல்லாம் போகல, நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனா இந்த 100 days ஜெபத்துல நான் நம்புறேன், இல்லவே இல்லை, நீங்க அதை அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அந்த விஷயம் எத்தனை நாட்களாய் தாமதித்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த அற்புதத்தை அவர் செய்கிறதற்கு வல்லவர் என்கிறதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால கண்டிப்பா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் முதலிலே ஒரு திருமணம் ஒன்று நடத்தி வச்சேன். ஃபர்ஸ்ட் கல்யாணம், அதுதான் சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு நானா போய் வாக்கு மூலம் கேட்டு ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் திருமணம். அந்த திருமணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த திருமணத்தை பண்றவருக்கு 50 வயசு, 50 வயது எப்படி இருக்கும்? அப்போ 50 வயசு மனுஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் திருமணம். 49 அந்த 50 டச் பண்றேன். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நிமித்தமாய் இவருக்கு படிப்பில் இவர் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்படியே என்னமோ தெரியல, அந்த திருமணம் தடைபட்டு கடைசியில் நான் 49 வரைக்கும் வந்துட்டார், 49 வரைக்கும் வந்துட்டார். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் சாவோம்னு நினைச்சோம், அதுக்காக தான் வெயிட் பண்ணோம்னு சொல்றவங்களும் இவருடைய 43-44 வயசுல 2 பேருமே இறந்துட்டாங்க, அம்மா அப்பாவும் இல்லை. அப்போ அவருக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு, அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு சூழ்நிலையில
நம்ம சர்ச்சில் அன்னைக்கு இருந்த ஒரு பிலீவர் வந்து அவரை சந்தித்து, அவர் ஒரு டீச்சராக இருந்தார், சந்தித்து அவருக்கு வந்து பொண்ணை பார்த்து, அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக அவர்களுக்கும் திருமணமாகாம அவர்களும் காத்திருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒத்து போய் அந்த 49வது வயதில் அவருக்கு வந்து திருமணம் நடக்குது. அப்போ அந்த திருமணத்திற்கு எல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை கையில் தேங்க்ஸ் கிவிங் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, மைக்க பிடிச்சி, ஒன்று நானே எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சேன், இன்னொன்று இங்கே வந்திருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சாங்க, இவனுக்கு எங்கே நடக்க போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு கல்யாணமா, எனக்கு கல்யாணம் நடக்குதா? நான் வந்து இங்கே வந்த உடனே கிள்ளி பார்த்தேன், நீ தானடா அப்படின்னு கிள்ளி பார்த்தேன். ஸோ ஆண்டவர் வந்து நடக்காதுன்னு நினைச்ச ஒருத்தனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை இணைச்சு தந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து சாட்சி அந்த கடைசி டெஸ்ட் பண்ணி சொன்னார். ஸோ இன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் சந்தோஷமா அவங்கள வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த ஜபத்தில் வந்து நீங்க ஒருவேளை நினைக்கலாம், சில காரியத்தை எல்லாம் வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது வந்து நடக்காத ஒரு காரியம், நான் வந்து ஒரு வாகனத்தில் போறது அப்படின்றது ஒன்று நடக்காத காரியம், இந்த காரியம் நான் இந்த மாதிரி ஒரு கையில் ஒரு குழந்தையை தூக்குறது அப்படின்றது வந்து நடக்காத காரியம். இந்த மாதிரி உங்களுடைய மனதில் வந்து நடக்காத காரியங்கள் என்று நிறைய நீங்க சொல்லலாம், நிறைய நீங்க சொல்லலாம். உங்களை பார்க்குறவங்க எல்லாம் இனி நீ இதை நினைச்சிட்டு இருக்கிறியா, இதை நீ இனி நினைச்சிட்டு இருக்காத, இதை கைவிட்டுரு, நீ வேற ஏதாவது யோசி, நீ வேற ஏதாவது யோசிக்கிறது தவறல்ல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த 49வது நாள் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எத்தனையோ பேரு 38 வருடமா அவனை வியாதியா பார்த்ததுனால இனி இவனை சுகத்தோட பார்ப்பேன்னு யாருமே நினைக்கல. ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நடக்க பண்ணி, அவன் நினைக்காத ஒன்று, அவர்கள் சுற்றி இருக்க நினைக்காத ஒன்றை கர்த்தர் அவர்களுக்கு தருவது உண்மையானால், நீங்கள் எந்த காரியம் இனி நடப்பது இல்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை எனக்கு கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு. அப்பா நான் நம்புறேன், கர்த்தாவே நான் நம்புறேன், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே தேவ மகிமை வெளிப்பட்டு அந்த சரீரத்தில் இனி நடக்காது என்கிற அந்த காரியம் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக. அப்பா, எந்த ஜபத்திற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவதற்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு இன்றைக்கு உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஆமென். நடக்காது என்று நினைக்கிறதை எனக்கு செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க மனசுல சில காரியங்களை ஆழமா பதிஞ்சிருக்கலாம். இல்ல இல்ல, நீங்க அதை விசுவாசிங்க, நீங்க அதை நம்புங்க. இல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு, அந்த காரியத்தையும் ஆண்டவரால செய்ய முடியும். சாராயினுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு. சுத்தி இருக்கிறவங்க நம்புறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய உடம்பை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுடைய பணத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுடைய வருமானத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க வேணா நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய வருமானம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, என்ன வெளி தோற்றம் தானே நீங்க பாக்குறீங்க, என் உடம்பு எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால வேணா நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், இது நான் சொல்ற வார்த்தை அல்ல, இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எந்த காரியம் இனி நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்களோ அந்த காரியத்தை எனக்காக செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.